26, 27ல ஏறுமான்னா, கண்டிப்பா சில்வருடைய ரேட் ஏற தான் ஓகே, செய்யும். ஸோ பர் கேஜி வந்து 2,40,000க்கு போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோத்திலால் செக்யூரிட்டீஸ் அண்ட் ஆக்சிஸ் உடைய ஓகே, டேட்டா செக்யூரிட்டீஸ்லாம் ஓகே, வந்து சொல்லக்கூடிய டேட்டாஸ். ஓகே, ஓகே. அப்போ 2,40,000 போகுமானா, அப்ப இன்னமும் அந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லயும் கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ம், ம். பர்ச்சேசிங் ஜாஸ்தியா இருக்கு. இது ஒரு காரணமா இருக்கும். ஓகே, செகண்ட் திங் என்னன்னாக்கா, இயர்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டிங். ஓகே. அது வந்து ஒரு பெரிய கேப். அப்ப என்ன ஆகும்னா, அது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே, ம், அவங்க ம், வந்து ம். அப்ப அது ரேட் கட் ஆகும்போது, வேற எதையாவது ஒரு பொருள வாங்கணும் அப்படின்னும்போது, கமாடிட்டீஸ்ல வந்து சில்வர், கோல்ட தான் மெயினா ப்ரிடாமினன்ட்டா ஓகே, பர்ச்சேஸ் பண்றாங்க. இது ஓகே, யார் பண்றான்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒரு ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னும்போது, இந்தியா மட்டும் இல்ல, நெறைய கண்ட்ரீஸ் அந்த மாரி அ கமாடிட்டீஸ்ல கோல்ட் அண்ட் சில்வர பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அவங்க யுஎஸ்ல போய் அவங்க பாண்ட்ஸ் வாங்குறது வந்து இப்ப ம், அவாய்ட் ம். ஆயிட்டதுனால. இப்ப ஓகே, இதெல்லாம் தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் இது. ஓகே, ஓகே. இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ம், இன்னைக்கு ம். ஈக்விட்டி வந்து டவுன்ல இருக்குன்னா, எப்பவுமே ஒரு மார்க்கெட் சைக்கிள்ல வந்து இந்த மாரி சில்வர், கோல்டு இதெல்லாம் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகே. இது எல்லா டைமும் இன்கிரீஸ் ஆயிருக்கா அப்படின்னாக்கா, லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ட்லி ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ம், ம். ஓ! ஓகே, பட் இப்ப லாஸ்ட் இந்த 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 40% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம இதுல இருக்கலாமா அப்படின்னா, நம்ம அசெட் அலோகேஷன்ல நீங்க ஒரு 15-20% வந்து இந்த கமாடிட்டீஸ்ல இருக்கணும். ஓகே.